H-1B விசா முறைகேடு தடுப்பு சட்டம் NH-1B விசா அபியூஸ் ஆக்ட் ஆஃப் 2026 என்ற புதிய மசோதா ஏப்ரல் 22, 2026 அன்று அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை நாடாளுமன்ற உறுப்பினர் எலி கிரேன் தாக்கல் செய்துள்ளார். இது H-1B விசா திட்டத்தின் எதிர்காலம் குறித்து புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது. தற்போதைய விசா முறையை முழுமையாக மாற்றியமைப்பதை இந்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது. அமெரிக்காவில் இருக்கும் உள்நாட்டு தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் H-1B விசாக்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு தடை விதிப்பது உள்ளிட்ட முக்கிய மாற்றங்களை பரிந்துரைத்து இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியுள்ளார். லாபம் ஈட்டும் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாது கடினமாக உழைக்கும் அமெரிக்க குடிமக்களுக்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டதாக இதனை தாக்கல் செய்த எலி கிரேன் கூறியுள்ளார். தற்போது ஆண்டுதோறும் 65,000 H-1B விசாக்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த எண்ணிக்கையை 25,000 குறைப்பதே இந்த மசோதாவின் முக்கிய நோக்கம் என்று கூறப்படுகிறது. தற்போதைய குலுக்கல் முறைக்கு பதிலாக அதிக சம்பளத்தின் அடிப்படையில் விசாக்களை வழங்கும் முறையை கொண்டு வரவும், ஆண்டுக்கு இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் 1.8 கோடி என நிர்ணயிக்கவும் இந்த மசோதா பரிந்துரைக்கிறது. வெளிநாட்டவரை தேர்வு செய்ய வேண்டுமானால் அந்த குறிப்பிட்ட வேலையை நிரப்ப தகுதியான பணியாளர் ஒருவரை அமெரிக்காவில் கண்டறிய முடியவில்லை என்று நிறுவனங்கள் சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்றும், வெளிநாட்டு பணியாளர்களை வேலையில் அமர்த்த அமெரிக்க பணியாளர்களை பணி நீக்கம் செய்யவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த மசோதா வலியுறுத்துகிறது. H-1B விசா வைத்திருப்பவர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்யக்கூடாது என்றும், 3ஆம் தரப்பு ஏஜென்சிகள் மூலம் வேலைக்கு தேர்வு செய்யப்படுவதும் தடை செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த மசோதா கூறுகிறது. மேலும் H-1B விசா வைத்திருப்பவர்கள் தங்களை சார்ந்தவர்களை அழைத்து வருவதை தடை செய்தல், மாணவர்கள் பணி அனுபவம் பெற உதவும் விருப்ப பயிற்சி OPT திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதல் மற்றும் விசா வைத்திருப்பவர்கள் நிரந்தரமாக குடியுரிமைக்கு மாறுவதை தடுத்தல் போன்ற விதிமுறைகளும் இந்த மசோதாவில் அடங்கும். H-1B விசா திட்டமானது அமெரிக்க நிறுவனங்கள் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் துறையில் வெளிநாட்டு பணியாளர்களை பணியமர்த்திக் கொள்ள அனுமதிக்கிறது. இதுவரையில் இந்தியர்களே H-1B விசாக்களின் மூலம் அதிக அளவில் பயனடைந்து வந்துள்ளனர். இந்த மசோதா அமல்படுத்தப்பட்டால் இந்தியர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது.